அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அந்த வரிசையில் இன்று, அதாவது மார்ச் 24, 2022 லேட்டஸ்ட் அப்டேட்ஸு என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ TNAUவில் ஜெனரல் கவுன்சிலிங்க்கு கேட்டகரிக்கு இல்லை கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு இந்த தேர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிச்சாச்சு. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 முடிச்சாச்சு. பட் அதுக்கடுத்து என்னென்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் 3 ரிசல்ட் வரணும். அது எப்போன்னா 26 மார்ச் 26 ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் வருது. ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் சீட் அலாட்மெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் 7.5% ஏதாவது வேக்கன்சி இருக்கா, அடுத்து கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதுக்கு டீன்ட்டு அந்த இது சம்மந்தமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயம், வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சீட் ஆல்மோஸ்ட் ஃபில்டு, இதில் ஏதாவது ஜாயின் பண்ண மாட்டாங்க, இல்லை ஏதாவது 1-2 சீட்டு வர்றதுக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸாக்டாக அவர் சொல்லலை. பட் வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு என்ன அதை பற்றி கேட்கும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கும். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம், இமெயில், SMS அண்ட் இந்த அலாட்டட் டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலாட்டட் மீன்ஸ் இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜாயின் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்க வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போகணும், இன்பர்சன் மோட கவுன்சிலிங் போகணும் TNAUக்கு. இது ஸ்பெஷல் கேட்டகரியில் 2 கேட்டகரிக்கும் உள்ளது. அடுத்ததாக இந்த 4th ரவுண்டு கவுன்சிலிங் ஒன்று இருக்குதா, வருமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அந்த 4th ஃபேஸ் நத்திங் பட் அதுதான் இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன்னு கொடுத்துட்ருக்கிறது. ஸ்லைடிங்குடைய 3 ஆப்ஷன் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் 4th ரவுண்டில் வரும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்பாட் அட்மிஷன் எப்போ தான் வரும், இருக்குமா, இப்போ சீட்டெல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அது சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றின அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்டிப்பாக வேக்கன்சி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3க்கு 360 சீட்டுக்கு மேலே வேக்கன்சி இருந்ததில் 391 பேர் போயிருக்காங்களா அப்படிங்கிறது முழுசாக இன்னும் வரல ரிசல்ட்டு. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதோட எல்லாருமே சீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஓகே பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஓவரால் இந்த ஃபைனல் வேக்கன்சி இந்த ஜாயின் பண்ண போகிறாங்க, ரிப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு டேட்டு கொடுப்பாங்க. இந்த ஸ்லைடிங் 3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அந்த சீட்டு அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த ஜாயின் பண்ணும் பொழுது காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி நடக்கும். அந்த ரிப்போர்ட்டிங்க்கு அப்புறம் என்ன வேக்கன்சி ஸ்டேட்டஸ் வருதோ அதை வச்சு தான் அந்த இதுக்கு நடக்கும் ஸ்பாட் அட்மிஷன். அதேமாதிரி இந்த ஸ்பாட் அட்மிஷனில் முக்கியமான சந்தேகம் என்னென்னா, அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற சீட்டை தான் ஃபில் பண்ணுவாங்களே தவிர கவர்மெண்ட் காலேஜஸில் வேக்கன்சி இருந்தால் கிடையாது, ஸ்பாட் அட்மிஷனில் வராது. அது ஒன்லி ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸு. இந்த தகவல் இந்த நேரத்தில் தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.